என்னாச்சுங்க மைமா? லைட்டா பசிக்குதுன்னு ஏதாவது ஆர்டர் போடலான்னு பாக்குறேன். ஒரு ஆர்டர் கூட பிளேஸ் ஆகவே மாட்டேங்குது. அவ்வளவுதானே, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, பண்ணிடுவோம். உனக்கு என்ன பண்ண தெரியும்? எனக்கு தேங்காய் பர்ஃபி, குலாப் ஜாமுன், ரசகுல்லா, கடலை மிட்டாய் பண்ணுவோமா? இல்ல வேண்டாம், எதுக்கு ரிஸ்க் எல்லாம்? நீ எதுவும் பண்ண வேண்டாம், நான் ஆர்டர் போட்டு சாப்பிடுறேன். இதுல என்னங்க ரிஸ்க் இருக்கு? நான் பண்ணி எடுத்துட்டு வரேன், இருங்க. ஒழுங்கா செய்வானா? சூப்பரா இருக்கு நிக்கிலா. இதுக்கே எப்படின்னா இன்னும் பல வெரைட்டி செய்வேங்க நானு. உங்களுக்கு சமைக்கலாம் தெரியாதா? சமைப்பேனே. என்னெல்லாம் சமைப்பீங்க? நூடுல்ஸ் நல்லா சமைப்பேன். சுத்தம். நல்ல ஆக்ஷன் மூவியா பாப்போம். கொடுங்க. மாமா, நான் எங்கேயும் போல மாமா, இங்கதான் இருக்கேன். ஐயோ, உங்களுக்கு என்னாச்சு? சுருப்பால் அடிப்பேன். நான் அவன் தங்கச்சி கூப்பிட்டானு வந்து. ரொம்ப தேங்க்ஸ் நிக்கிலா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி மனசை விட்டு சிரிக்கிறேன். சரி அதை விட, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். கேளுங்க. உன்கிட்ட தாவணி பாவாடை இருக்கா? இந்த ஊர்ல திருவிழாக்கெல்லாம் உங்க ஊர்ல போடுவாங்களே, அது மாதிரி இருக்குங்க. இருக்கா? சூப்பர். இந்தாங்க. நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் நீங்க மட்டும் தான் சிட்டி பொண்ணா மாதிரி மாஸ் பண்ணுவீங்களா? நாங்கள கிராமத்து பொண்ணா மாதிரி மாஸ் பண்ண மாட்டோமா? இப்போ பாரு. ஐயோ, உங்களுக்கு நிஜமாவே ஏதோ ஆயிடுச்சு போலயே. எப்படி இருக்கு? என்னங்க, நிஜமாவே ஊர்க்கார பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் ஆனந்தி அளவுக்கு இல்ல, பட் ஓகே. யார் ஆனந்தி? யார் அவ? என்ன விட அழகா இருப்பாளா? எங்க போட்டோ காமி. காட்டு. சரி சரி, என் ஃப்ரெண்ட் ஆனந்தியை விட நீங்க தான் அழகு. ஓகே, அந்த பயம் இருக்கட்டும். இந்தா போனை பிடி, வா. எங்க போட்டோ எடுத்து போஸ்ட் போட வேணாமா? வா போலாம். ட்ரெஸ் போட்டாலே போட்டோ எடுத்து போஸ்ட் போடலன்னா தூக்கம் வராது இந்த ஊர் பொண்ணுங்களுக்கு. நிக்கிலா வா. வரேங்க.